பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் ஊழல் குறித்து ஊர்தோறும் சென்று மக்கள் முன்னாலே நிலைமைகளை விளக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றார். எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் வலம் வந்தார். காமராஜர் கூட எம்ஜிஆருடைய முழுமையான சக்தியை உணர்ந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். அன்றைக்கு திண்டுக்கல்லில் இருந்த சூழலில் நிச்சயம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி ஊழல்களை அம்பலப்படுத்தியதன் விளைவாக ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் NSV சித்தன் அவர்கள்தான் வெற்றி பெறுவார் என்று காமராஜர் நம்பினார். ஆனால் நடந்தது என்ன? யாரும் எதிர்பாராத வகையில் அந்த இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மாயத்தேவர் வெற்றி பெற்றார். மாயத்தேவர் வெற்றி பெற்றதன் மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தை நோக்கி நடக்கக்கூடிய பயணத்திற்கு ஆரம்ப விழா அங்கே நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் இரண்டாவது இடத்தை பெருந்தலைவர் காமராஜரின் தலைமையில் இயங்கிய ஸ்தாபன காங்கிரஸ் அடைந்தது. ஆட்சி பீடத்தில் இருந்து அதிகாரத்தை நடத்தி மக்கள் அனைவரையும் எப்படியும் விலை பேசி பெற்றுவிட முடியும் என்ற மமதையோடு வலம் வந்த கலைஞர் கருணாநிதியின் திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது இடத்தை பெற்றது. நண்பர்களே, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்று சொல்லுவார்கள். வரலாறு திரும்புகிறது. 1972 நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நோக்கி நடப்பதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அன்று மூன்றாவது இடத்தில் மண்டியிட்டு மண்ணை கவ்வியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 2012 சங்கரன் கோயிலில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் யாரும் எதிர்பாராத வெற்றியை அன்றைக்கு எம்ஜிஆர் பெற்றதை போல யாரும் எதிர்பாராத வெற்றியை இந்தியாவே திரும்பி பார்க்கிறார் போல் மதிமுகவின் வேட்பாளர் பெறுவார். வைகோ அதை சாதிப்பார். அந்த இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றி ஆட்சி நாற்காலியை எப்படி எம்ஜிஆரிடம் கொண்டு வந்து சேர்த்ததோ அதே போன்றுதான் சங்கரன் கோவிலில் நீங்கள் உருவாக்கி தருகிற வெற்றி வைகோவை 2016 கோட்டையில் முதலமைச்சராக அமரச் செய்யும். என்னுடைய அரசியல் கணிப்புகள் அவ்வளவு சாதாரணமாக தவறியது கிடையாது. எனவே நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. என் அன்பிற்கினிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்களுக்காக நான் இங்கே பேச வரவில்லை. காந்திய மக்கள் இயக்கத்தின் மேடை எதற்காக போடப்படவில்லை. நான் சொல்லாமலே நீங்கள் வாக்களிக்க இருக்கிறீர்கள் என்று அந்த திருநாள் வரும். அந்த வெற்றியை தேடி தருவதற்கு நம்முடைய வாக்குகளை வழங்குவது என்ற துடிப்போடும் தவிப்போடும் தவம் இருக்கிறீர்கள் நீங்கள். ஆனால் எந்த கட்சியும் சாராத நடுநிலையாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் வெற்றியை உருவாக்கக்கூடியவர்கள். அந்த நடுநிலையாளர்களின் மனசாட்சியோடு பேசுவதற்காகத்தான் மணியன் இங்கே வந்து நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்முடைய கண் முன்னாலே இருக்கிற அரசியல் களத்தை கொஞ்சம் ஆய்வு செய்வோம். எந்த வெறுப்பும் இல்லாமலேயே நாம் பார்ப்போம். நம் கண் முன்னாலே இருக்கக்கூடிய தமிழகம் இன்றைக்கு எப்படி கிடக்கிறது? இருண்டு கிடக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடத்தினார். நண்பர்களே, முதலில் அவர் சிந்தித்தார், அறியாமை இருட்டில் அழுந்தி கிடக்கக்கூடிய மக்கள் சமுதாயம் கல்வி வெளிச்சத்தை பெற்றால்தான் வாழ்வின் உயர்வை அவர்கள் அடைவார்கள் என்று சிந்தித்த சமூக விஞ்ஞானி அவர். அதனால் முதலில் ராஜாஜி மூடி வைத்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறந்தார். ராஜாஜி 16,000 பள்ளிக்கூடங்களை மூடினால் 32,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். அன்றைக்கு கல்வித்துறையில் அதிகாரியாக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு சொன்னார் பெருந்தலைவர் காமராஜரின் கல்வி சாதனையை. எந்த சுருக்கமாக வள்ளுவனை போல் சொன்னார் சுந்தரவடிவேலு. நண்பர்களே, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, தடுக்கி விழுந்தால் தொடக்க பள்ளி என்றார். கல்வி மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். சரி, ஒரு பக்கம் கல்வியை பெற்றவன் அடுத்து வேலையை தேடுவான் அல்லவா? வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அல்லவா? எனவே வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக இன்னொரு பக்கம் தொழில் வளம் சார்ந்த முயற்சிகளை பெருந்தலைவர் மேற்கொண்டார்.
எனவே மத்திய அரசின் ஆதரவோடு பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழகத்தை நோக்கி அணிவகுக்க தொடங்கின. ஒரு பக்கம் தொழில் வளர்ந்தால் மட்டும் போதாது, தொழில் பெருக்கம் மட்டுமே உணவை தேடி தராது. எனவே இன்னொரு பக்கம் விவசாயம் வளர்ந்தாக வேண்டும் என்று சிந்தித்தார். விவசாயத்திற்கு மிக முக்கியமானது நீர்ப்பாசனம். எனவே நீர்ப்பாசனத்தின் தேவை அறிந்து இந்த தமிழகத்தில் எங்கெல்லாம் நதிகள் ஓடுகின்றனவோ அந்த நதிகளின் முதுகின் மீது அணைகளை கட்டி நீரை தேக்கினார். விவசாயம் செழித்தது. ஒரு பக்கம் தொழில் வளர வேண்டும், இன்னொரு பக்கம் விவசாயம் செழிக்க வேண்டும் என்றால் இரண்டுக்கும் மின்சாரம் தேவை. எனவே அதை யோசிக்கிறார். அதற்காக நெய்வேலி நிலக்கரி திட்டத்தை நேரு மறுக்கிற போது கூட இந்த நிலக்கரி திட்டத்தினால் லாபம் வராது, நட்டம்தான் வரும் என்று நேரு திரும்ப திரும்ப சொன்ன பொழுதும் லாபம் வரும் என்று நேருவை நம்ப செய்து நேருவையே வரவழைத்து நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை அவர் உருவாக்கினார். அனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்தார். நண்பர்களை யோசியுங்கள். ஒரு பக்கம் கல்வி, அந்த கல்வியை பெற்றவனுக்கு அடுத்த பக்கம் வேலை, அந்த வேலையை தருவதற்கான தொழில், பசி ஆறுவதற்கு விவசாயம், விவசாயத்தை வளப்படுத்துவதற்கு நீர்ப்பாசனம், இந்த இரண்டுக்கும் தேவையான மின்சாரம் என்று சிந்தித்து சிந்தித்து 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தானே பெருந்தலைவர் காமராஜர். யோசியுங்கள், 40 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்களின் ஆட்சி நடந்திருக்கிறது. இன்றைக்கு கருணாநிதி அவர்கள் உங்கள் முன்னாலே வாக்குகளை கேட்பதற்கு 15ஆம் தேதி வரை இருக்கிறார். எந்த முகத்தோடு உங்களை வாக்குகள் அவர் கேட்பார்? சங்கரன் கோவிலே இருக்கக்கூடிய நண்பர்கள் சிந்திக்க வேண்டும். 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள். நான் கேட்கிறேன், தாமிரபரணியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற பொழுது மழைக்காலங்களில் கடலிலே தானே சென்று கலக்கிறது, கடலில் தானே கலக்கிறது. 1200 TMC தண்ணீர் கேரளாவில் வீணாக அரபிக்கடலிலே போய் கலக்கிறது. மேட்டூர் அணை நிரம்பிவிட்டால் 100 TMC நிரம்பிவிட்டால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். 100 TMC ஒரு மேட்டூர் அணை நிரம்புவது என்றால் ஏறக்குறைய 12 மேட்டூர் அணைகளில் தேக்கப்படக்கூடிய தண்ணீர் எந்த பயன்பாடும் இல்லாமல் அரபிக்கடலிலே போய் விழுகிறது. கேரளாவில் அரபிக்கடலில் விழுவது சரி என்று நினைக்கிறானே தவிர அதை ராமநாதபுரமும் திருநெல்வேலியும் மதுரை மாவட்டமும் சிவகங்கை பூமியும் பெற்று வளம் சிறக்க வேண்டும் என்று என்னுடைய மலையாளத்தோடு நினைக்கவில்லை. நாம் திராவிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த மலையாளத்தோடு நினைக்கவில்லை. நான் இப்பொழுது என்ன சொல்கிறேன்? கேரளாவிலே இருந்து தண்ணீர் கொடுக்கவில்லை என்று பேசிக் கொண்டிருப்பது பெரிதல்ல. தாமிரபரணியில் வெள்ளம் பெருக்கெடுக்கிற பொழுது வீணாக கடலில் கலக்கக்கூடிய அந்த தண்ணீர் இல்லை. 3வது முறை முதலமைச்சராக ஜெயலலிதா வந்திருக்கிறார். உங்களுடைய தொகுதியின் வளர்ச்சிக்கு என்ன திட்டங்களை அவர்கள் உருவாக்கினார்கள்? தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ந்திருக்கிறதா? அறிஞர் அண்ணா அவர்கள் அன்று பேசினார் என்று மேடை தோறும் முழங்கினார்களே, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. நண்பர்களே, தமிழ்நாட்டில் தொழில் அத்தனையும் வடக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தொழிலே இல்லாமல் தெற்கு தேய்ந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி தேய்கிறது, சிவகங்கை மாவட்டம் தேய்கிறது, ராமநாதபுரம் மாவட்டம் தேய்கிறது. எங்கே தொழில் வளர்ச்சி? இங்கே படிக்கக்கூடியவன், படித்து முடிக்கக்கூடிய இளைஞன் இங்கேயே வேலை வாய்ப்பை பெறுவதற்கான சூழல் இருக்கிறதா? இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் மிக முக்கியமான தொழில் என்ன? 2 தொழில் தானே மிக முக்கியமான வாழ்வின் ஆதாரமாக உங்களுக்கு விளங்குகிறது. ஒன்று விவசாயம், இன்னொன்று விசைத்தறி. இன்றைக்கு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? கலைஞர் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருந்தார்களா? ஜெயலலிதா வந்த பிறகு மகிழ்ச்சி வந்து சேர்ந்து இருக்கிறதா? மின்சார பற்றாக்குறையினாலே விசைத்தறிகள் மூடப்பட்டன. நெசவாளர்கள் வீட்டில் வறுமை குடியேறியது. கலைஞர் கருணாநிதிக்கு காரணம் என்று வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம். ஜெயலலிதா வந்து சேர்ந்தார். நண்பர்களே, 6 மாதங்களுக்கு மேல் முடிந்து விட்டது. இன்றைக்கும் விசைத்தறிகள் முழுமையாக இயங்கக்கூடிய சூழலை ஜெயலலிதாவால் உருவாக்க முடியவில்லையே. விசைத்தறிகள் ஓடவில்லையே. ஒரு நாளில் 10 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் இல்லாமல் வாடி கிடக்கக்கூடிய இந்த சங்கரன் கோவில் தொகுதியிலே உள்ள நீங்கள் ஏன் விசைத்தறி முழுமையாக இயங்கவில்லை? யார் காரணம்?
ஏன் நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே இருக்கிறது? இந்த நிலத்தடி நீரை நம்பித்தானே சுற்றுப்புறத்திலே இருக்கிற விவசாயம் நடக்கிறது. தாமிரபரணி ஆற்றின் தண்ணீர் இங்கே வருவதற்கு வழிவகுக்காதவர்கள் யார்? தொழிற்சாலைகள் பெருகாமல் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் படித்து முடித்து விட்டு வேலை தேடி கேரளாவை நோக்கி நடக்கக்கூடிய நிலைமை வந்ததே. இதற்கெல்லாம் யார் காரணம்? யோசித்து பாருங்கள். 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் இல்லையா? 2 முறை ஏற்கனவே 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய ஜெயலலிதா இல்லையா? எனவே மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்று நான் மண்டியிட்டு கேட்கிறேன். இன்னும் எவ்வளவு காலம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறி மாறி இந்த ஆட்சி பீடத்தில் இருப்பது? உங்களுக்கு ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன். நான் அன்றைக்கு திண்டுக்கல்லில் எப்படி 3வது இடத்தில் மண்டியிட்டு மண்ணை கவ்வியதோ திராவிட முன்னேற்ற கழகம், அதே 3வது இடத்தை தான் இந்த முறையும் அது அடையும், நிச்சயம் அடையும். கார்டன் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, கலிங்கப்பட்டியை விட்டுவிடாதே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கலைஞரின் உள்ளத்திற்குள்ளே உளைச்சலை உருவாக்கி இருக்கிற மனிதன் வைகோ. ஏன் கலிங்கப்பட்டியின் மீது கலைஞருக்கு அவ்வளவு கோபம்? வைகோ வெளியேற்றப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்ன? வைகோ என்கிற அரசியல் மேதமை கொண்ட ஒரு மனிதனுக்கு முன்னால் ஸ்டாலினால் பிரகாசிக்க முடியாது. ஒரு சூரியனுக்கு முன்னாலே சந்திரன் இருந்தாலும் வானத்தில் தெரிய. நண்பர்களே, இரவில் மட்டும்தான் சந்திரன் வருகிறது என்பது பொய். அது கவிஞர்களின் கற்பனை. ஆனால் அறிவியல் உண்மை என்ன? சந்திரன் பகலிலும் இருக்கிறது. ஆனால் பகலில் அது தெரிவதில்லை. ஏன்? சூரியனுடைய வெளிச்சத்தில் சந்திரனை காணவே முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைகோ என்கிற மனிதன் இருக்கிற வரையில் ஸ்டாலின் என்பவருக்கு அடையாளமே இருக்கிறது. வைகோ என்கிற மனிதனை வைத்துக் கொண்டு சூறாவளியாக சுற்றி சுழன்று அண்ணா அவர்கள் உருவாக்கி தன்னிடம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தன்னால் இயன்ற அளவுக்கு வளர்த்திருக்கிறோம். அது நமக்கு பின்னாலும் பெரிதாக வளர வேண்டும் என்ற ஆசையும் விருப்பமும் வேட்கையும் கலைஞருக்கு இருந்திருந்தால் அவர் கண்டெடுத்து கைப்பிடித்து கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டிய மனிதன் வைகோ என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று திருச்சி மாநாட்டில் நாவலரை அழைத்தார் அண்ணா என்று சொல்லுகிறாரே. அந்த அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்றவன் என்று கலைஞர் சொல்கிறாரே. அண்ணா எந்த வகையிலும் தனக்கு உறவில்லாத, எந்த வகையிலும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இல்லாத, தன்னோடு சேர்ந்து இயக்க பணி நடத்திய, மேடை தோறும் தன்னுடைய நாவன்மையாலே முழங்கிய அந்த நாவலரை தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று அழைத்தாரே தவிர தன்னுடைய பிள்ளையை அழைக்கவில்லையே. பரிமளமே பக்கத்திலே வந்து நில் என்று அழைத்தாரா? யோசியுங்கள். ஆனால் தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று சொன்ன அண்ணாவின் தம்பி என்று பேசுகிற, அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்றிருப்பதாக சொல்லிக் கொள்கிற கலைஞர் அவர்கள் மகனே வா, என்னுடைய நாற்காலில் வந்து நீதான் எனக்கு பின்னாலே அமர வேண்டும் என்று கருதுகிற பொழுது தடையாக இருப்பவன் வைகோ தூக்கி எறிய வேண்டும் என்று எறிந்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பத்தின் கையிலே சிக்கி கிடக்கிறது. நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், என் நடுநிலையாளரை பார்த்து பேசுகிறேன். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன், நண்பர்களை யோசித்து வாக்களியுங்கள். இந்த முறை நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய வாக்கு வெறும் சங்கரன் கோவில் தொகுதியினுடைய விதியை எழுதுவதாக நினைக்காதீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தோல்வியை நீங்கள் தருவதன் மூலம் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறீர்கள் என்பது பொருள். ஒட்டுமொத்த தமிழகமே தனக்கு பின்னாலே இருப்பது போல் ஆணவத்தின் உச்சியிலே நின்று பேசுகிற ஜெயலலிதா திரும்பி பார்ப்பதற்காக நீங்கள் ஒரு எச்சரிக்கை மணி அடித்தாக வேண்டும். 5 ஆண்டு காலம் ஜெயலலிதா ஆட்சியில் இருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒன்று, உங்கள் முன்னால் பேசுகிற நான் தெளிவாகத்தான் என் அரசியல் பயணத்தை நடத்துகிறேன். ஓராண்டு காலம் கலைஞர் கருணாநிதி உச்சத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது கலைஞருக்கு எதிராக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எந்த மனிதனும் பேனாவை திறக்கவும் வாயை திறக்கவும் யோசித்த பொழுது
ஒரு ஆண்டு முழுவதும் நான் எழுத்து யுத்தம் நடத்தினேன், பேச்சு யுத்தம் நடத்தினேன், கலைஞருக்கு எதிராக கருத்து யுத்தம் நடத்தினேன். அப்பொழுது நான் ஜெயலலிதா வர வேண்டும் என்று வெளிப்படையாகவே சொன்னேன். ஜெயலலிதாவின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அளப்பரிய அன்பு அல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எனக்குள்ளே பொங்கி பெருகுகிற காதல் அல்ல. இந்த வல்லரக்கர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கு சரியான களம் ஜெயலலிதாவின் அதிமுகவிடம் தான் இருக்கிறது நான் நினைத்தேன். காரணம் 30 விழுக்காடு வாக்குகளை ஜெயலலிதா வைத்திருக்கிறார், 20 விழுக்காடு வாக்குகளை கலைஞர் வைத்திருக்கிறார். இந்த 20 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கக்கூடியவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் இவர்களை விட கூடுதலான ஆதரவை பெற்றவர்கள் மூலமாகத்தான் அதை சாதிக்க முடியும். அது அரசியல் சாதுரியம். எனவே அரசியல் சாதுரியத்தின் அடிப்படையில் நாம் ஜெயலலிதாவை ஆதரித்தோம். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார், கலைஞர் வீட்டுக்கு போய்விட்டார். நண்பர்களே, ஜெயலலிதாவை ஆட்சியிலே உட்கார வைத்து அழகு பார்ப்பதன் நோக்கம் அல்ல, கலைஞரை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்முடைய விருப்பம். அது நேற்று நிறைவேறிவிட்டது. இன்று ஜெயலலிதா அமர்ந்திருக்கிறார். மாற்று அரசியல் என்பதுதான் மனிதனுடைய தாகம் இந்த தமிழகத்திலே இருக்கிற நல்லவர்களுடைய நோக்கமாக இருப்பதனால் அந்த மாற்று அரசியல் மலர்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2016 விடைபெற்றுக் கொள்ள வேண்டும். கலைஞர் விடைபெற்றுக் கொண்டார். 2016 ஜெயலலிதா விடைபெற்றுக் கொள்வார். வெற்றிடம் என்பது இயற்கையில் கிடையவே கிடையாது. நண்பர்களே, ஒன்று காலியானால் இன்னொன்று வந்து நிரப்பும். எனவே அங்கே வெற்றிடம் ஏற்பட போகிறது. 2 திராவிட கட்சிகளும் தேய்ந்து ஒரு வெற்றிடம் ஏற்படுகிற பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய மனிதன் யார்? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுதான் என்னுடைய மாணவ பருவத்திலே இருந்து 40 ஆண்டுகளுக்கு மேல் தன்னலம் இல்லாமல் நான் நடத்தி வந்திருக்கக்கூடிய அரசியல் ஆய்வின் அடிப்படையில் பெற்றிருக்கக்கூடிய ஞானம். உங்களை கேட்கிறேன், உங்கள் மனசாட்சியை கொண்டு சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? இங்கே தெரு தெருவாக பேசுகிறார்கள். இங்கே நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் யார்? அஞ்சா நெஞ்சன் அண்ணன் அழகிரியின் ஆசி பெற்ற வேட்பாளர். அது ஒன்று போதாத அவரை தோற்கடிப்பதற்கு? இதைவிட ஒரு தகுதி குறைவு வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அழகிரியின் ஆசி பெற்றவர் என்றால் அழகிரி என்ன வஉசி போன்று தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்தவரா? சமுதாயத்தின் நலனுக்காக செக்கெடுத்தவரா? சிறையிலே இருந்து கல்லுடைத்தவரா? ஈட்டிய பணம் முழுவதையும் மக்களுக்காகவே இழந்துவிட்டு தெருவிலே வந்து நின்றவரா குடும்பத்தோடு? அழகிரி என்றால் யார்? அடுத்தவன் சொத்தை அகபரிப்பவருக்கு பெயர்தானே அழகிரி. அழகிரி என்பதற்கான அடையாளம் என்ன? மதுரையையும் மதுரை சுற்றியே இருக்கக்கூடிய பகுதியிலும் எவனும் தன்னுடைய சொத்து தன்னுடையது என்று அச்சமற்றி இருக்கவே முடியாமல் இருந்தது. பத்திரம் அவன் பெயரிலே இருந்தது, தாய் பத்திரம் இவன் வீட்டு பீரோவில் இருந்தது. ஆனால் சொத்து மட்டும் இவன் அறியாமலேயே அடுத்தவன் கை மாறியது. 5 ஆண்டு காலம் நிம்மதியாக நிலத்தை வைத்திருந்தவர்கள் தங்கள் நிலம் என்று நினைக்க முடிந்ததா? ஆட்சியா நடந்தது? இன்றைக்கு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தான் என்று அழகிரி சொல்கிறார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன நிகழ்ந்தது? சாதனைகளா? எந்த மனிதனுடைய சொத்தும் உங்களுடைய சொத்து என்று நினைத்தீர்களே, இதுதானே சாதனை? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பட்டா போட்டு உங்கள் குடும்பத்திற்கென்றே பங்கு பிரிக்க பார்த்தீர்களே, இதுதானே சாதனை? என்ன செய்தீர்கள் நீங்கள்? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஊழலற்ற ஒரு ஆட்சி வேண்டும் என்ற நினைப்பே உங்களுக்கு கிடையாதா? எவ்வளவு வேண்டுமானாலும் கொள்ளையடிக்கலாம், கோடி கணக்கிலே சுருட்டலாம். சுருட்டிய பணத்தை வைத்துக் கொண்டு தேர்தல் நடக்கிற பொழுது ஒரு குவார்ட்டரும் ஒரு பிரியாணி பொட்டலமும் 2000 ரூபாயும் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் உங்களை கேவலப்படுத்தவில்லையா? உங்கள் தன்மானத்தை விலை பேசவில்லையா? உங்கள் சுயமரியாதையை அது அசிங்கப்படுத்தவில்லையா? ஜனநாயகம் தேடி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குரிமையை அது மிகவும் எளிதாக விலை பேசி வாங்கிவிட முடியும் என்று நினைக்கிறதே, அதற்கு இடம் கொடுக்கலாமா? ஒரு குவார்ட்டர் பாட்டில் நமக்கு கிடைப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு குவார்ட்டரில் எவ்வளவு இருக்கும் எனக்கு தெரிய. சரி, ஒரு 4 குவார்ட்டர் ஒன்றாகவே சேர்ந்து கொடுப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள்.
அதிகபட்சம் எத்தனை நாள் குடிப்பீர்கள்? கொடுத்தது 4 நாள் குடிப்பீர்களா? 4 நாள் குடிக்கிற வரையில் தானே மயக்கம் இருக்கும். மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி செல்லுவது போல ஒரு சுகம் இருக்கும். 5வது நாள் உங்களுக்கு குவார்ட்டரை கருணாநிதி வாங்கி கொடுப்பாரா? தேர்தல் முடிந்த பிறகு குவார்ட்டர் அடித்து அடித்து பழகி இருக்கிறானே, மீண்டும் குவார்ட்டர் அடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது கலைஞர் அங்கிருந்து சங்கரன் கோவிலில் வாக்குகளை பெறுவதற்காக அன்றாடம் குவார்ட்டர்களை நாம் கொடுத்தோமே, இப்பொழுது அவர்கள் குவார்ட்டர் பாட்டில் கிடைக்காமல் அவதியுற்று கிடப்பார்கள். ஸ்டாலின், நீ இந்த பக்கம் சென்று ஒரு 10 பாட்டிலை கொடு, நீ அழகிரி அந்த பக்கம் போய் 10 பாட்டிலை கொடு என்று சொல்ல போகிறாரா? கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குவார்ட்டர் பாட்டில் சப்ளை நடந்தால் அது சங்கரன் கோவில் தேர்தலுக்கு பிறகு நடக்குமா? நடக்காது. 4 நாட்களுக்கு பிறகு மயக்கம் தெளிந்து விடுமே. உனக்கு சாராயத்தை கொண்டு வந்து சேர்ப்பவன் எவனாக இருப்பான்? உன் உழைப்பில் உன் வியர்வையில் தானே நீ அந்த பாட்டிலை தேடி டாஸ்மாக் கடை முன்னாலே நிற்க வேண்டும். 4 நாள் தருகிற மயக்கத்திற்கு உங்கள் வாக்குகளை விற்று விடுவீர்களா? நான் கேட்கிறேன். ஒரு பிரியாணி பொட்டலத்தை கொடுக்கிறான் என்றால் பிரியாணி பொட்டலம் ஒருவேளை பசிதானே ஆற்றும். அடுத்த வேளை பசிக்கு எவன் கொண்டு வந்து கொடுப்பான்? இன்று பிரியாணி தருவதற்கு போட்டி போடுகிற 2 திராவிட கட்சிகள். நண்பர்களை யோசியுங்கள். 18ஆம் தேதிக்கு பிறகு பசித்து கிடக்கிற குடும்பங்களை பட்டியலெடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று ஒரு பிரியாணி பொட்டலத்தை தருவதற்கு இவர்கள் தயாரா? திரும்பி பார்ப்பார்களா இவர்கள்? ஒருவேளை பசியை தீர்க்கக்கூடிய ஒரு பிரியாணி பொட்டலத்திற்கு உங்கள் வாக்குகளை விற்க போகிறீர்களா? ஒரு நாள் மயக்கத்தில் உங்களை இறக்கக்கூடிய அந்த மதுவின் பிடியில் நீங்கள் சிக்குவதற்காக உங்கள் வாக்குகளை விற்க போகிறீர்களா? 2000 ரூபாய் கொடுப்பதாக இல்லை, ஒரு வாக்குக்கு 5000 ரூபாய் கொடுக்கட்டுமே. இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு எத்தனை நாள் வரும்? இந்த 5000 ரூபாயை வைத்துக் கொண்டு தொழில் தொடங்குவீர்களா? 5000 ரூபாயை வைத்துக் கொண்டு சுய வேலை வாய்ப்பை உருவாக்கி விடுவீர்களா? 5000 ரூபாயில் ஏழ்மை முழுவதும் அகன்று விடுமா? பசித்து கிடக்கிற பிள்ளையினுடைய பசியை ஆண்டு முழுவதும் நீக்க முடியுமா? யோசிக்க வேண்டாமானா? வாழ்க்கை முழுவதும் வளம் பெறுவதற்கு நல்ல அரசியல் நடத்தக்கூடிய மனிதர்களை அல்லவா நாட வேண்டும்? நல்ல அரசியலை இதுவரையில் நடத்தி இருக்கிறார்களா? இன்றைக்கு காலையில் பத்திரிகையை படிக்கிற பொழுது எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. தேர்தல் கமிஷனிடம் திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்திருக்கிறது. என்ன மனு தெரியுமா? ஆட்சியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் பணத்தை கொடுத்து வாக்குகளை கேட்கிறார்கள், தேர்தல் விதிகளை மீறுகிறார்கள், வாகனங்கள் சோதனையிடப்படவில்லை, கட்டுக்கட்டாக பணம் சென்று கொட்டப்படுகிறது. சொல்வது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் தானே இந்த உத்தியையே உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். திருமங்கலம் பாணி என்ற ஒரு பாணியே இந்தியா முழுவதும் பேசப்பட்டதே. கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெறுவதற்கு இந்த அதிமுக முயலுகிறது என்று குற்றம் சாட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுக்காவது தார்மீக தகுதி உண்டா? இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு கலைஞருக்கு தகுதி உண்டா? ஸ்டாலினுக்கு தகுதி உண்டா? அழகிரிக்கு தகுதி உண்டா? நீங்கள் தானே செய்தீர்கள். நேற்று நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் செய்த பொழுது ஓலமிட்டு ஒப்பாரி வைத்தவர் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அதே பாடத்தை மறுபடியும் உங்களுக்கு நடத்துகிறார். கலைஞர் ஜெயலலிதாவுக்கு பாடம் நடத்துவார், ஜெயலலிதா கலைஞருக்கு பாடம் நடத்துவார். இருவருக்கும் இடையில் பாக்கு வெட்டியில் சிதைந்த பாக்கை போல் இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தின் நலனும் சிதைந்து கிடக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடலாமா? இன்றைக்கு மின்சாரம் இருக்கிறதா? இவர்களெல்லாம் யோசிக்கவே மாட்டீர்களா வாக்களிப்பதற்கு முன்பு? இந்த சங்கரன் கோவிலை பொறுத்தவரை இன்றைய தலையாய பிரச்சனை என்பது மின்வெட்டு. சரி, மின்வெட்டு உருவாகி இருக்கிறது. ஜெயலலிதா இது வாக்குகளை பாதிக்கும் என்று நினைக்கிறார். இந்த பாதிப்பு தன்னுடைய வேட்பாளரின் தோல்வியாக முடிந்துவிடக் கூடாது என்று கலங்குகிறார். அதனால் என்ன செய்கிறார்? +2 தேர்வு நடக்கிறதா? தேர்வு நடக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ஜெனரேட்டரை வைக்கிறேன் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், தேர்வு
தேர்வு எழுத செல்லுகிற இடத்திற்கு மின்சாரம் தருகிறீர்களே, இவன் இரவு முழுவதும் வீட்டில் ஒழுங்காக படித்தால் தானே வந்து தேர்வே எழுத முடியும். தயாரிப்பதற்கு அவனுக்கு மின்சாரம் இல்லை, புத்தகம் படிப்பதற்கு அவனுக்கு விளக்கு இல்லை. படிக்காமல் வந்து உட்கார்ந்து தேர்வு எழுதி வெற்றி பெறுவானா அவன்? எல்லாமே ஏமாற்றுத்தனமாக மாறிவிட்ட இந்த சூழலில் நீங்கள் யோசிக்க வேண்டும். நண்பர்களே, ஆட்சி சாதனைகள் என்றால் ஒன்றும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நச்சு காற்று இந்த தமிழகம் முழுவதுமே சூழ்ந்து சமூக ஆரோக்கியத்தையே மாசுபடுத்தியது. அதை அகற்றுவதற்கு பெரும் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். எந்த காரணம் கொண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் மூச்சு மெல்ல வருவதற்கு கூட வாய்ப்பு தரக்கூடாது. தமிழகத்தில் முடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி என்று சொன்னால் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒட்டுமொத்தமாக முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிக் கொண்டு வருகிற பொழுதே இதுவரையில் உலகத்தில் யாரும் செய்யாத சாதனையை செய்த சரித்திர புத்திரர்களை வாருங்கள். 1,76,000 கோடியா கொள்ளை அடிப்பீர்கள். அந்த 1,76,000 கோடி எவனுடைய பணம்? இந்த நாட்டின் பணம் இல்லையா? 1,76,000 கோடி ஒழுங்காக இந்த மக்களுக்கு வந்து சேர்ந்திருந்தால் எத்தனை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கலாம்? கொள்ளையடித்த கூட்டம். நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்கள் முன்னாலே வந்து வியூகம் அமைத்து வாக்குகளை சேகரிக்க வருகிறார்களே மாஜி மந்திரிகள், இவர்கள் யார்? இந்த மாஜிக்களின் முகவிலாசம் என்ன? வெளிப்படையாக உங்களிடம் கேட்கிறேன், யோசியுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுதெல்லாம் அமைச்சர்களாக இருந்தவர்கள், ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாலே திரும்புங்கள். 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவருடைய சொத்து என்ன? 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே இவர்கள் அத்தனை பேரும் நடைபாதையில் நின்றவர்கள், பாதசாரியாக சென்றவர்கள். இன்று இவர்கள் என்னுடைய நிலைமை என்ன? எப்படி வந்தது இவ்வளவு சொத்தும்? நான் வெளிப்படையாகத்தான் கேட்கிறேன். எனக்கு துரைமுருகன் மீது எந்த கோபமும் இல்லை. ஆவா வேலுவின் மீது எனக்கு எந்த விதமான பகைமையும் இல்லை. வீரபாண்டி ஆறுமுகத்தின் மீது தனிப்பட்ட வருத்தம் எதுவும் இல்லை. பொன்முடியின் மீது எனக்கு எந்த விதமான காழ்ப்பும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மந்திரியாக பாருங்கள், எம்ஏ படிப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் தன்னுடைய வீட்டிலிருந்து காசு பெற்று கல்வியை பெற முடியாத வறுமையின் சூழலில் சிக்கி கிடந்த மனிதன் துரைமுருகன். அவரை படிக்க வைத்தது எம்ஜிஆர். எம்ஜிஆர் படிக்க வைத்தார். ஒரு எம்ஏ பட்டம் பெறுவதற்கு கூட எம்ஜிஆரிடம் பணம் பெற்ற துரைமுருகனுடைய வாழ்க்கையினுடைய பழைய பக்கம் அது. அந்த துரைமுருகனுடைய இன்றைய பக்கம் எது? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை கோடிக்கு இன்றைக்கு துரைமுருகன் அதிபதி? அவ்வளவும் எப்படி வந்தது? எப்படி வந்தது? இவர்களுக்கு சொந்தமாக இவர்கள் சுயமுயற்சியில் தொழில் செய்து அம்பானிகளாக ஆனவர்களா? ஆவா வேலு யார்? 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆவா வேலு எந்த பணியில் இருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்ல விரும்பவில்லை. அவ்வளவு சாதாரணமான ஒரு இடத்திலே இருந்த ஆவா வேலுவுக்கு இன்றைக்கு திருவண்ணாமலையே சொந்தம். திருவண்ணாமலையில் திரும்புகிற பக்கம் எல்லாம் சொந்தம். இன்றைக்கு ஆவா வேலு வருகிறார் என்றால் ஒரு கஜானா பெட்டியே வருகிறது என்று பொருள். கஜானா பெட்டியே வருகிறது என்பதனாலேதான் கலைஞர் ஆவா வேலுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆவா வேலு யார்? அந்த ஆவா வேலு உங்களிடம் வந்து ஒழுக்கம் பற்றி பேச முடியுமா? நேர்மை குறித்து பேச முடியுமா? ஊழல் குறித்து பேச முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மனிதர்கள் அத்துணை பேரும் அண்ணாவின் காலத்தில் முகவிலாசமே இல்லாமல் இருந்தவர்கள். அடுத்த வேளை சோற்றுக்கு வழி அறியாமல் திகைத்து நின்றவர்கள் அவர்கள். இன்றைக்கு அத்தனை பேரும் அம்பானிகளாக மாறிவிட்டார்கள். வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலள் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோ கண்ணகியை பற்றி பேசுவான். கண்ணகியின் பாதம் எப்படி இருக்கும் என்று மண்மகளுக்கு தெரியாதாம்.
நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள், இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரிகள், அவர்களுடைய பாதம் மண்ணில் பட்டதே கிடையாது நண்பர்களே. இப்பொழுது ஒவ்வொருவரிடமும் எப்படிப்பட்ட கார்கள் இருக்கின்றன. அன்பழகன் காரினுடைய விலை என்ன? கலைஞர் பயன்படுத்துகிற காரின் விலை என்ன? ஸ்டாலின் பயன்படுத்துகிற வாகனத்தின் விலை என்ன? அழகிரி பயன்படுத்துகிற வாகனத்தின் விலை என்ன உங்களுக்கு தெரியுமா? 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாகனங்களை அவர் வைத்திருக்கவில்லை. 60 லட்சம் 80 லட்சம் 1 கோடி 2 கோடி என்று பேசுகிற விலை உயர்ந்த வாகனங்கள் உங்களுக்கு எப்படி வந்தன? முரசொலி மாறன் யார்? பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கிற பொழுது முரசொலி மாறனுக்கு காசு இல்லையே. காசு கொடுத்து படிக்க வைக்கிற அளவுக்கு கலைஞரிடம் காசு இல்லையே. இந்த எம்ஜிஆர் தானே முரசொலி மாறன் காசு பெற்று படித்தார். ஆனால் முரசொலி மாறனுடைய குடும்பம் இன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பமாக மாறியது எப்படி? இதற்கு பின்புலமாக இருந்தது யார்? இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்த அரசியலை வைத்து தமிழை சொல்லி, தமிழ் இனத்தை சொல்லி தங்கள் வசதியை பெருக்கிக் கொண்டு கோடீஸ்வரர்களாக வலம் வரக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் என்ன, பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் பரம்பரை பணக்காரர்களா? பண்ணையார்களா? நில உடைமையாளர்களா? பன்னீர்செல்வம் தேனி பகுதியில் பெரியகுளத்து தொகுதியில் இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களுடைய சொந்த ஊரில் தேநீர் கடை வைத்திருந்தவர் தானே. தேநீர் கடை வைத்திருப்பவர் கடைசி வரை தேநீர் கடையை வைத்திருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தேநீர் கடை வைத்திருப்பவன் அம்பானியின் வாரிசாகட்டும், வாழ்த்துகிறேன். ஆனால் நீ சம்பாதிக்கிற ஒரு செப்பு காசும் அறத்திற்கு புறம்பில்லாமல் நேர்மையான வழியிலே வந்திருக்க வேண்டும். அப்படி நேர்மையான வழியிலே சம்பாதித்தவர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களா? ஜெயலலிதாவே ஒரு தூய்மையான ஆட்சியை இந்த முறை தர வேண்டும் என்று கருதி சசிகலா குடும்பத்தை முழுவதுமாக விலக்கிவிட்டு ஒரு நல்ல மனதோடு ஆட்சியை தர வேண்டும் என்று நினைத்தாலும் ஜெயலலிதாவின் பக்கத்திலே இருக்கிற அமைச்சர்கள் யோக்கியமானவர்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றியத்திலே இருந்து மாவட்டம் வரை விரிந்து கிடக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் நேர்மையாளர்களா? சொத்தை சம்பாதிப்பதற்காக, பதவியை பெறுவதற்காக, பெற்ற பதவியின் மூலம் அதிகாரத்தை அனுபவிப்பதற்காக, கிடைத்த பதவியை வைத்து பணத்தை பெருக்குவதற்காக அரசியலில் வலம் வரக்கூடிய இந்த அசிங்கமான மனிதர்களுக்கு நடுவேதான் தன் பாட்டன் காலத்தில் சேமிக்கப்பட்ட சொத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக விட்டுவிட்டு இன்றைக்கு நிற்கக்கூடிய மனிதனாக வைகோ இருக்கிறார். சங்கரன் கோவில் வாசலிலே நான் போகிற பொழுது மல்லை சத்தியா சொல்கிறார், இந்த சங்கரன் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த கட்டடங்களை பாருங்கள். இந்த கட்டடங்கள் எல்லாம் யாருடையது தெரியுமா? யாருடையது? வைகோவினுடையது. அப்படியா? இப்பொழுதும் இது வைகோவினுடையது தானா? இல்லை, அதை ஏற்கனவே விற்றுவிட்டார். சரி, இது மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய 1.5 ஏக்கர் நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் இருக்கிற கட்டடங்கள், திரைப்பட கொட்டகை, இவையெல்லாம் யாருடையது? வைகோவின் குடும்பத்துடையது. இப்பொழுது இவை யாரிடம் இருக்கிறது? வைகோ விற்றுவிட்டார். தன் 18 ஆண்டு காலம் மதிமுகவை வளர்த்தெடுத்து இந்த இனத்திற்காகவே, இந்த இனம் சார்ந்து உங்களை சிந்திக்க வைப்பதற்காகவே, இன உணர்வு மழுங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே, பெரியார் வளர்த்தெடுத்த வேள்வி அணைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தன் வாழ்வை நெருப்பாக்கி கொண்ட அந்த மனிதன் இழந்திருக்கிறானே தவிர ஈட்டினான் என்று எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இந்த நேர்மையாளன் பக்கத்திலே நீங்கள் திரும்ப மாட்டீர்களா? நான் அதைத்தான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஒரு ஜெயலலிதாவினுடைய வேட்பாளர் தோற்றால் ஒரே ஒரு தொகுதி போகிறது. அதனால் ஜெயலலிதாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சொல்கிறேன், சொத்து சேர்க்காத அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன், நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா இயக்கங்களிலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்லவனே இல்லையா என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடி கட்டியவன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேடை போட்டவன், திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக குருதி சிந்தியவன் எத்தனையோ பேர் இன்றும் ஏழைகளாக இருக்கிறார்களே.
எனவே அவர்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் வேண்டாமா? மக்கள் நலன் சார்ந்த அரசியல் மாற்றம் இந்த மண்ணில் நிகழ வேண்டாமா? அப்படி நிகழ வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நண்பர்களை, வைகோவை பொறுத்தவரையில் நான் நேசிப்பது ஒன்றுதான், கொள்கை சார்ந்தவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும். கண்ணதாசன் ஒரு முறை அழகாக சொன்னான், தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? செப்புமொழி 18 என்று கண்ணதாசன் எழுதிய ஒவ்வொன்றும் அற்புதம். உங்களை அவனை போல் அடையாளம் கண்டவன் எவனும் கிடையாது. அவன் தான் செப்புமொழி 18 சொல்கிறான், தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கோவணம் இழந்து நின்றால் கல்லால் அடிப்பான், கொள்கையை துறந்து விட்டால் மந்திரியாக்குவான். கோவணத்தை இழந்தால் கல்லால் அடிப்பான், ஆனால் கொள்கையை இழந்தால் மந்திரியாக்கி விட்டு தான் மறுவேலை பார்ப்பான். கலைஞருக்கு என்ன கொள்கை? நான் கேட்கிறேன், இந்த தமிழ் இனம் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியாவது கலைஞருக்கு நேற்று வரை இருந்திருந்தால், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி நாற்காலியில் அவர் வைத்திருந்த மயக்கத்தினாலே அனைத்து தகுதிகளையும் இழந்து விட்டாரே. உலக தமிழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உலகம் முழுவதும் செல்பவன் நான். உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுடைய நாடி துடிப்பை நன்றாக அறிந்தவன் நான். பரந்தாமன் அவர்கள் சொன்னது உண்மை. இன்றைக்கு கடல் கடந்து வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் நெஞ்சத்தில் ஏற்றி போற்றுகிற மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் வைகோவும் நெடுமாறனும் தான். வேறு யாரையும் அவர்கள் நம்பவில்லை. நண்பர்களே, இன்று நீங்கள் யோசித்து பாருங்கள், 18 ஆண்டு காலம் வைகோவின் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈழம் குறித்து இன்று யார் வேண்டுமானாலும் பேசலாம். வாரிசு அரசியலை வைகோ நடத்தினாரா? இந்த விடுதலை புலிகளுக்கு இடம் கொடுத்தார்கள் என்பதற்காக, அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தார்கள் என்பதற்காக வைகோவினுடைய தம்பி விலங்கிடப்படவில்லை. விலங்கிட்டு அவரை அழைத்து செல்லுகிற காட்சியை வைகோ காணவில்லை. ஸ்டாலின் யார்? திடீரென்று வானத்திலே இருந்து வந்து குதித்தவனா? மிசா கொடுமைகளை அனுபவித்தவன் அல்லவா என் மகன்? எனவே அவன் ஆட்சிக்கு வரக்கூடாதா? அவன் அமைச்சராக இருக்கக்கூடாதா என்று கேட்கிற கலைஞர் ஒரு பக்கம். விலங்கிடப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார் ரவிச்சந்திரன். யாருக்காக? தமிழ் இனத்திற்காக, தமிழ் இனத்தினுடைய உணர்வை காப்பதற்காக. உலகமே இதுவரையில் கண்டிராத ஒரு உண்மையான தமிழ் இனத்தின் வீரன் என்றால் அவன் பிரபாகரனை தவிர வேறு எவனும் இல்லை. காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பில் மேடை போட்டு பேசுகிற மணியன் சொல்கிறேன், நீங்கள் பிரபாகரனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நானே பிரபாகரனை விமர்சனம் செய்திருக்கிறேன். வன்முறையை எப்பொழுதும் நான் அங்கீகரிப்பவன் இல்லை. Permanent good can never be the outcome of untruth and violence என்ற மகாத்மா காந்தியினுடைய வாசகம் தான் வேத வாசகம். பொய்யினாலும் வன்முறையினாலும் கட்டப்படுகிற மாற்றம் நிரந்தரமாக இருக்காது என்ற காந்தியத்தை நம்புபவன் நான். எனவே வன்முறையை கையிலே எடுக்கிற பொழுது பிரபாகரனை நான் வரவேற்கவில்லை. ஆனால் 30 ஆண்டு காலம் காந்திய வழியில் பேசிய செல்வநாயகத்திற்கு மரியாதை இல்லை. 25 ஆண்டு காலம் பிரபாகரன் தலைமையில் இயங்கிய தோழர்களுடைய தியாகத்திற்கும் இன்றைக்கு மரியாதை இல்லை. நண்பர்களே, உலக வரலாற்றில் உங்களுக்கு சொல்கிறேன், உலக வரலாற்றை திரும்ப திரும்ப படிப்பவன் நான். உலகத்தில் அரங்கேறி அத்தனை புரட்சிகளையும் விரும்பி விரும்பி வாசிப்பவன் நான். உலகத்தில் எந்த ராணுவமாக இருந்தாலும் அந்த ராணுவம் ஒரு நாட்டிற்குள்ளே நுழைந்தால் எதிரி படைகளோடு போராடுவதோடு நிற்காது. பெண்களை கற்பழிப்பதிலேதான் தன்னுடைய வீரத்தை அது முதலிலே காட்டும். பெண்களை கற்பழிப்பதில் ஈடுபாடு கொண்டது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ராணுவங்கள். தனிநபர் ஒழுக்கத்திற்கு மரியாதையே கிடையாது எந்த ராணுவத்திலும். எனக்கு தெரிய உலக வரலாற்றிலேயே ஒரு ராணுவ கட்டுமானத்தை உருவாக்கிய பிரபாகரன் தலைமையிலேதான். யோசியுங்கள், யோசியுங்கள். பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் சிங்கள ராணுவ வெறியர்களால் கற்பு சூறையாடப்பட்டது. அவருடைய சுக்கிலத்தை வன்புணர்ச்சியின் மூலமாக செலுத்தி கலப்பு இனத்தை உருவாக்க முயன்றார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய வரலாற்றில் மனித வெடிகுண்டை வைத்து பிரபாகரன் அவனை அழித்தார், இவனை அழித்தார் என்றெல்லாம் பேசுகிறோமே, ஒரு விடுதலை புலி
என்றாவது ஒரு நாள் இந்த 25 ஆண்டு கால நீண்ட நெடிய போராட்ட களத்தில் ஒரு சிங்கள பெண்ணை கற்பழித்தான் என்று நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா? ஒரு சிங்கள பெண்ணை கற்பழித்தான் என்று சுட்டிக்காட்ட முடியுமா? பிறன்மனை நயத்தல் என்பதுதான் வள்ளுவன் எதிர்த்தது. வள்ளுவனுக்கு சிலை வைத்தால் போதாது நண்பர்களே. வள்ளுவம் சொல்லுகிறபடி வாழ்க்கையை அமைத்தவர்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய தலைவர்கள். ஒழுக்கத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் கேட்கிறேன். ஆனால் பிரபாகரனுடைய படையிலே இருக்கக்கூடியவன் மது அருந்தக்கூடாது. பிரபாகரன் படையிலே இருக்கக்கூடியவன் கற்பழிப்பு என்ற ஒன்றை செய்தால் மரண தண்டனை தான் அவனுக்கு உள்ள தீர்ப்பு. பிரபாகரனுடைய படையில் 2 தவறுகளுக்குத்தான் மரண தண்டனை. ஒன்று காட்டிக் கொடுக்கிற துரோகத்திற்கு மரண தண்டனை, அடுத்து மாற்றான் மனைவியை கவர்ந்தாலோ வேற்று பெண்ணை கற்பழித்தாலோ குறைந்த தண்டனையே கிடையாது, மரணம் தான் அவனுக்கு. ஒழுக்கம் சார்ந்து நின்றவனடா பிரபாகரன். பிரபாகரனுடைய தனிப்பட்ட வாழ்வின் ஒழுக்கத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஒழுக்கம் சார்ந்து நின்றவன். சாதி வெறிபடித்த ஈழத் தமிழர்களிடையே சாதியே இல்லாமல் ஒரு புரட்சியை உருவாக்கி படை அமைத்தவன். எனவே பிரபாகரன் உலகத் தமிழர்களின் தலைவர் என்று சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழின தலைவர் கலைஞரா? நான் கேட்கிறேன். பதவியில் இருக்கிற பொழுது இனப்பற்று வராது, பதவியில் இருக்கிற பொழுது மொழி பற்று வராது. பதவியை இழந்து கீழே நிற்கிற போதுதான் அவருக்கு இனப்பற்று பெருக்கெடுத்து வரும். நேற்றைக்கு முன்தினம் நான் அவருடைய அறிக்கையை படிக்கிறேன். இந்த தமிழகத்து மக்களை அவர் என்னதான் நினைக்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. அவ்வளவு முட்டாள்களான, ஒரு துளி கூட அறிவு என்பதே இல்லாமல் படைக்கப்பட்ட பிண்டங்கள் தான் நாம் என்று கலைஞர் கருதுகிறாரா? கலைஞர் சொல்கிறாரா? இந்த மன்மோகன் சிங் அரசு ஜெனீவாவில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய மனித உரிமை மீறலுக்கான தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும். வீடியோவை நான் பார்த்து அந்த வீடியோவில் கண்ட காட்சிகளில் அழத் தொடங்கியவனுடைய கண்ணீர் இன்று வரை வற்றவில்லை. எப்படி இவ்வளவு அழகாக பொய் பேச ஒரு மனிதனால் முடிகிறது? இன்னும் வற்றவே இல்லையாம் அந்த விழிநீர். விழிநீர் வற்றாத அளவுக்கு இருதயம் ரணப்பட்டதே. நீங்கள் நினைத்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காதே. உலகத்தில் எவன் இல்லை என்று சொன்னாலும் நான் சொல்வேன். நண்பர்களே, 2008 அக்டோபரில் தொடங்கிய ஊழி தாண்டவம். லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண் மக்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். வான்வெளியிலே இருந்து வீசப்படுகிற ரசாயன குண்டுகள் சின்னஞ்சிறார்களின் அங்கங்களை சிதைத்து விடுகிறது. உலகம் காணாத கொடுமை இது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? யூத இனத்தை அழித்தவன் ஹிட்லர். ஆனால் யூத பெண்களின் மீது அவன் கை வைத்ததே கிடையாது. யூத இனத்தின் ஆதிக்கத்தை அழிப்பதற்கு முனைந்தான். யூதர்களை கொன்றான். ஒரு யூத பெண்ணை கூட ஹிட்லருடைய நாஜி படை கற்பழித்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் சிங்கள ராணுவம் தேடி தேடி தமிழச்சியை கற்பழித்ததே. உயிரினும் சிறந்தன்று கற்பு என்று இலக்கியம் பேசுவதாக எழுதிய பேனாவின் சொந்தக்காரர் தானே கலைஞர். கற்பு இழந்து கதறி கண்ணீர் வடித்த பொழுது நாற்காலியை பற்றியபடி அமர்ந்திருந்த மனிதன் தானே நீங்கள். யோசியுங்கள். இந்த மனிதனுடைய தலைமையில் எந்த காலத்திலும் இல்லாத வரலாறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் எம்ஜிஆரை பெறாத வரலாறு. 40க்கு 40 புதுவை உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்தார்களே கலைஞரை உங்கள் பின்னால். அந்த 40 உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லை என்றால் ஒரு கணம் மன்மோகன் சிங் பிரதமர் நாற்காலியில் நீடித்திருக்க முடியாது. சோனியா காந்தி அந்த பிரதமராக உட்கார்ந்து இருக்கிற மன்மோகன் சிங்கை ரிமோட் கண்ட்ரோலில் ஆதிக்கம் செலுத்தி இருக்க முடியாது. எல்லாமே இவரிடம் இருந்தது. சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த ஆட்சி நடப்பதே கலைஞரினுடைய கருணையினால். அதனாலே தான் மன்மோகன் சிங் கோபாலபுரத்திலே வந்து நின்று கொண்டு இந்தியா கண்டெடுத்த மகத்தான தலைவர் நம்முடைய கலைஞர் என்று சொன்னார்.
அந்த மகத்தான கலைஞர் சோனியா காந்தி சொன்னார், நாங்கள் ஒவ்வொரு முடிவையும் கலைஞரை கேட்டுத்தான் எடுப்போம் என்றார். அப்படி என்றால் ஈழத்தில் நடந்த அத்தனை இன அழிவு உங்களை கேட்டெடுத்த முடிவுதானா? அன்றைக்கு கலைஞர் என்ன செய்தார்? நண்பர்களே, எனக்கு செயற்படுகிற சக்தி இருக்கிற போதல்லவா நான் போராட வேண்டும். ஆற்றலோடு முதலமைச்சராக இருக்கிற பொழுது கலைஞர் மன்மோகன் சிங்கை எதிர்த்திருக்க வேண்டாமா? யோசியுங்கள். எதிர்த்திருப்பார். மன்மோகன் சிங் ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய சாவி கலைஞரிடம் இருந்தது. அப்படி அவர் அனுப்புகிற அடுத்த கணமே இவரை வீட்டுக்கு அனுப்புகிற சாவி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக இருந்த 35 சட்டமன்ற உறுப்பினரிடம் இருந்தது. தன்னார்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த இனத்தை காட்டிக் கொடுத்த மனிதன் இல்லையா நீங்கள்? இந்த இனம் பற்றி நீங்கள் பேசலாமா? இந்த இனம் பற்றி நீங்கள் பேசலாமா? என்னோடு தொலைபேசியில் அவர் தொடர்பு கொண்ட பொழுது நான் கலைஞரிடம் தெளிவாக சொன்னேன், கலைஞர் அவர்களே, நீங்கள் 3 காரியங்களை செய்யுங்கள், போர் நின்று விடும் என்றேன். எப்படி நிற்கும் என்று கேட்டார். சொல்லுங்கள், கேட்டுக்கொள்கிறேன் என்றார். நான் சொன்னேன், முதலில் நீங்கள் சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், சர்வகட்சி தலைவர்களையும் அழைத்துக் கொண்டு தள்ளாத வயதில் டெல்லிக்கு செல்லுங்கள், மன்மோகன் சிங்கை சந்தியுங்கள், சோனியா காந்தியை சந்தியுங்கள். நீங்கள் விடுதலை புலிகளுக்காக பேச வேண்டாம், அது தடை செய்யப்பட்ட இயக்கம். தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்காக நீங்கள் அரசமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்து முதலமைச்சராக இருப்பவர் பேச முடியாது. நீங்கள் பிரபாகரனுக்காக பேச வேண்டாம், விடுதலை புலிகளுக்காக பேச வேண்டாம், தனி ஈழம் கேட்டு நீங்கள் கோரிக்கை வைக்க வேண்டாம். அப்பாவி தமிழர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்த சொல்லி நீங்கள் கேட்கலாமே. போர் நிறுத்தத்தை பற்றி நீங்கள் கடுமையாக சொல்லலாமே. சொன்னேன். கலைஞர் என்ன சொன்னார்? சத்தியம் இல்லை. இதை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். நான் சொல்லுகிற ஒவ்வொன்றும் இறைவன் சன்னிதானத்திலே இருந்து பேசுகிற சத்திய வார்த்தைகள். நீங்கள் இதை செய்யக்கூடாதா என்று உடனே கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? செய்யலாம், ஆனால் ஜெயலலிதா வருவாரா? தாப்பாண்டியன் வருவாரா? நான் அழைத்தால் வைகோ வருவாரா என்று வரிசையாக கேட்டார். நான் சொன்னேன், வராதவர்களை வரலாறு பழிக்கும். இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் இயக்கம் கட்டி வளர்த்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. எனவே வராதவர்களை விட்டுவிட்டு வரக்கூடியவர்களை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள். மன்மோகன் சிங்கிடமும் சோனியா காந்தியிடமும் உங்கள் செல்வாக்கை நீங்கள் செலுத்துங்கள் என்றேன். சரி, நான் போய் சொல்கிறேன் மணியன். சொன்ன பிறகும் போர் நிற்கவில்லை என்றார். அவர் கேட்டார். நான் சொன்னேன், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி அனுப்பி வைத்திருக்கிற மனிதர் நீங்கள். இந்த ஆட்சி நடப்பதே உங்கள் கருணையினாலேதான். அப்படி நீங்கள் சொல்வதை அவ்வளவு எளிதாக அவர்கள் புறக்கணித்து விட முடியாது. மீறி புறக்கணித்தால் நீங்கள் செய்யக்கூடிய 2வது காரியம் ஒன்றுதான் என்று. என்ன என்று கேட்டார். உங்களுடைய சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதிகளாக 7 பேர் மத்திய அமைச்சரவையில் இருக்கிறார்களே, அந்த 7 பேரையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். 7 பேரும் ராஜினாமா செய்தால் அடுத்த கணமே இந்திய அரசியலில் அதிர்வலைகள் உருவாகும். மன்மோகன் சிங் நாற்காலி ஆடும். சோனியா காந்தியின் செல்வாக்கு கேள்விக்குறிக்கு உள்ளாகும். துடிப்பார்கள், ஓடி வருவார்கள், போரை நிறுத்துவதற்கு ஆலோசனை உங்களிடம் கேட்பார்கள் என்றேன். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? சரி, நீங்கள் சொன்னபடி நான் 7 மந்திரிகளையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கிறேன், போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். நண்பர்களே, இவை எனக்கும் கலைஞருக்கும் இடையே நடந்த உரையாடல். போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், காரணம் எனக்கு இழப்பதற்கு என்று எதுவும் கிடையாது. எதையும் நான் பெறவில்லை. இந்த 40 ஆண்டு கால என் வாழ்வில் ஒரு சதுர அடி சொத்தை கூட எனக்கென்று சேர்த்து வைத்துக் கொண்டவன் நான் இல்லை. துறக்கத்தான் பெருமை, சேர்க்க சேர்க்க தீகார் சிறை என்கிற சிறுமை நான். மனிதன் வாழ்வில் துறக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும், சேர்ப்பதில் பெருமை இல்லை. நண்பர்களே, நான் தெளிவாக அவரிடம் சொன்னேன். அவருடைய நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் அவருக்கு துந்துவி முழங்குபவர்களை, அவருக்கு பல்லாண்டு பாடுபவர்களை, அவருக்கு பல்லக்கு தூக்குபவர்களை, அவருக்கு பரிவட்டம் கட்டுபவர்களை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்டவர் அவர். நான் தெளிவாக அவரிடம் சொன்னேன் நேரடியாக.
இதற்கு பிறகும் இந்த மத்திய அரசு வளைந்து கொடுக்காமல் போனால் நீங்கள் செய்ய வேண்டியது மூன்றாவது ஒரு காரியம் தான் கலைஞர். என்ன என்றால், உங்கள் முதலமைச்சர் பதவியை விட்டு விலகி வெளியே வாருங்கள் என்று. முதலமைச்சர் பதவியை விட்டு வெளியே வாருங்கள். இந்த காங்கிரஸ்காரன் ஆதரவை திரும்ப பெற்றுவிட்டால் ஆட்சி முடிந்துவிடும் என்று தானே அஞ்சுகிறீர்கள். வெளியே வாருங்கள். தமிழ் இனத்தின் பெயராலே கூட்டணி அமையுங்கள். தமிழ் இன கூட்டணி என்ற ஒன்றை நீங்கள் உருவாக்குகிற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் வைகோ ஜெயலலிதாவின் பக்கம் இருக்க முடியுமா? ராமதாஸ் ஜெயலலிதாவின் பக்கம் இருக்க முடியுமா? ஒரு மனிதனும் ஜெயலலிதாவின் பக்கம் இருக்க முடியாது. அத்தனை பேரும் உங்களுக்கு பின்னாலே வந்து நிற்பார்கள். காலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. நான் இப்படியே சொன்னேன், கலைஞர் அவர்களே, நீங்கள் வாழ்வின் மாலை பொழுதில் இருக்கிறீர்கள். வாழ்வின் மாலை பொழுதில் காலம் ஒரு அரிய தருணத்தை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கிறது. நீங்கள் மட்டும் பதவியை விட்டு விலகி வெளியே வாருங்கள். தமிழகமே போர்க்களமாகும். தமிழகம் போர்க்களமாக மாறுகிற பொழுது மத்திய அரசு அஞ்சும். உடனே மத்திய அரசு இந்த ராஜபக்சே முதுகுக்கு பின்னாலே நின்று கொண்டு ஆயுதங்களை தராது, போரை நடத்தாது. தமிழர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று சொன்னேன். 1971 அண்ணாவை இழந்துவிட்ட நிலையில் தனியாக நீங்கள் மக்களை சந்தித்து 180 இடங்களில் வெற்றி பெற்றீர்கள். அந்த வரலாறு மீண்டும் திரும்பும் என்று சொன்னேன். அன்று மட்டும் கலைஞர் கேட்டிருந்தால் இந்த இழிவு அவருக்கு வந்தே இருக்காது. நண்பர்களே, பகவத்கீதையிலே ஒரு வாசகம் உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்வில் மரணத்தை விட கொடுமையானது அவன் அடையக்கூடிய அபகீர்த்தி என்கிறது. அபகீர்த்தி வாழ்வில் பெறக்கூடிய களங்கம் இருக்கிறது. அந்த களங்கத்தை சுமந்து வாழ்வதை விட தண்டனை வேறு எதுவுமே கிடையாது. மாறாத களங்கத்தை கலைஞர் பெற்றார். 1,76,000 கோடியை ராஜாவை விட்டு கொள்ளையடித்ததன் மூலமாக கழகம் பெற்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேச முடியுமா நேர்மை குறித்து? ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் உங்களிடம் நான் மனம் விட்டு சொல்கிறேன், இன்னும் 30 நிமிடங்கள் இருக்கின்றன. ஒரு நொடியும் முக்கியமானது நீங்கள் சிந்திப்பதற்காக. நான் உங்களிடம் கேட்க விரும்புவது ஒன்றுதான். மனசாட்சியை திறந்து வைத்துக் கொண்டு என்னோடு பேசுங்கள். வைகோவின் பின்னாலே வாருங்கள் என்று கண்மூடித்தனமாக நான் சொல்வதற்கு வைகோவின் படைத்தளபதி இல்லை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் இல்லை. நான் வெளியே இருப்பவன், உங்களில் ஒருவன். தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலும் இல்லாமல் எது சரி எது தீமை என்று எடை போட்டு பார்க்கக்கூடிய மனிதர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். உங்களின் மனச்சான்றின் குரலாக நான் எழுதுகிறேன், மனச்சான்றின் வடிவமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், ஊழலே செய்யாத உத்தமர் கலைஞர் என்று நீங்கள் சத்தியம் செய்வீர்களா? யாராவது? கலைஞரே செய்ய மாட்டாரே. வெளியே கடவுள் இல்லை என்று சொன்னாலும் மஞ்சள் ஆடை உடுத்தக்கூடிய மனிதருக்கு உள்ளே பாவ புண்ணியம் குறித்து கொஞ்சம் அச்சம் இருக்கும். ஒரு கால் கடவுள் இப்பொழுது கொடுத்த தண்டனையே போதாதா, இன்னும் ஒரு பொய்யை சொல்ல வேண்டுமா என்று கலைஞரே சொல்ல மாட்டாரே. நான் ஊழலற்ற உத்தமன் என்று. ஊழல் செய்தவர் தானே. அந்த கட்சி ஊழல் மலிந்த மனிதர்களினுடைய உறைவிடமாக இருப்பதுதானே. அதை எதற்கு நாம் தூக்கி சுமக்க வேண்டும்? அதை தூக்கி வீசி இருப்பீர்கள். அது தமிழகத்துடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, இந்த இனத்தினுடைய மேன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்டி புதைத்தது. தூக்கி எறியுங்கள். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன செய்வது? நீங்கள் தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாகவே தன்னை தானே தூக்கி எறிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு தலைமை அதற்கு உண்டு. ஜெயலலிதாவுக்கு எதிரி வெளியவே கிடையாது நண்பர்களே. ஜெயலலிதாவின் ராசி என்ன தெரியுமா? நீங்கள் திருமூலர் சொன்னதுதான், தானே தனக்கு பகைவனும் நண்பனும். என் பகைவன் வெளியே இல்லை, என் நண்பன் வெளியே இல்லை, என் பகைவனும் நண்பனும் எனக்குள்ளே இருக்கிறான் என்பதுதான் மிகப்பெரிய வாழ்வியல் தத்துவம். திருமூலன் சொன்னான். யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற ஒரு வரிதான் உங்களுக்கு தெரியும். அடுத்த வரி என்ன தெரியுமா? உலகத்தில் இன்று வரை மாறாத தத்துவம் உண்மை என்று. தத்துவம் என்றாலே உண்மை என்றுதான் பொருள். யாதும் ஊரே யாவரும் கேளிர்,
தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனக்கான தீமையும் எனக்கான நன்மையும் இன்னொருவனால் வருவதில்லை, என் செயலால் தான் வரும். என் செயலால் நான் வாழ்வேன், என் செயலால் நான் வீழ்வேன். ஜெயலலிதா தன் செயலால் வாழ்வார், தன் செயலால் வீழ்வார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒப்பு நோக்குகிற பொழுது அவ்வளவு கடுமையான கோரமான படுபாதக செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்சி என்று நான் நினைக்கவில்லை. அதற்காக நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்று கேட்காதீர்கள். அதிமுகவினுடைய தலைவியாக இருக்கிற ஜெயலலிதாவின் இருதயத்தில் பற்றி படர்ந்திருக்கிற ஆணவத்திற்கு ஒரு சாவுமணி அடிப்பதற்குத்தான் நாங்கள் நினைத்தால் ஒருவரை தூக்கி உட்கார வைப்போம், நாங்கள் நினைத்தால் அடுத்த கணம் உங்களை தூக்கி எறிவோம். எங்களுக்கு கலைஞரோ ஜெயலலிதாவோ எஜமானர்கள் இல்லை, எஜமானிகள் இல்லை. நாங்கள் உங்கள் எஜமானர்கள், நீங்கள் எங்களுடைய பணியாட்கள். எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வளைந்து நடக்க வேண்டியவர்கள் நீங்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த முறை ஜெயலலிதாவுக்கு நீங்கள் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஜெயலலிதாவின் வேட்பாளர் குறித்து நான் பேச விரும்பவில்லை. ஜெயலலிதாவுக்கு நீங்கள் பாடம் கற்றுக் கொடுங்கள். சரி, ஜெயலலிதாவின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழல் செய்யாதவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று ஜெயலலிதா சத்தியம் செய்வாரா? கருணாநிதியாவது வெளியே நாத்தியம் பேசுவார். ஜெயலலிதா கோவில் கோவிலாக சுற்றுகிற உண்மையான பக்தராயிற்றே. ஸ்ரீரங்கம் கோயிலிலே வந்து நின்று கொண்டு ஜெயலலிதா, என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வானத்திலே இருந்து மண்ணை நோக்கி வருகிற மழை துளி எவ்வளவு தூய்மையானதோ அவ்வளவு தூய்மையானவர்கள் தான் என் பக்கத்தில் இருக்கிற பன்னீரும் செங்கோட்டையும் என்று சொல்லுவாரா? அவர் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு சான்றிதழை தர அவரால் முடிய. எனவே அதுவும் ஊழல் கட்சி தான். காமராஜர் தான் தெளிவாக மந்திர கோஷம் போல் சொல்லிவிட்டு போனாரே, இரண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று. ஒரு மட்டை போனால் இன்னொரு மட்டை நாட்டம் தான் உங்களுக்கு பிடிக்கிறது. மாறி மாறி மட்டைகளைத்தான் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்கிறீர்கள், ரெண்டையும் புறம் தள்ளுகிறீர்கள். சரி, அரசியல் களத்தில் சமூக நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் இந்த இரண்டையும் புறம் தள்ளுகிறோம். அடுத்து காங்கிரஸ், அது ஏற்கனவே கல்லறையில் படுத்தபடி கிடக்கிறது. இப்பொழுது ஞானதேசிகன் அறிக்கை கொடுக்கிறார், குமரி அனந்தன் அறிக்கை கொடுக்கிறார். என்னவென்று, எப்படியாவது இந்திய அரசே இந்த அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற இந்த மனித உரிமை மீறல் தீர்மானத்தை ஆதரியுங்கள், ஆதரியுங்கள். உண்மையிலேயே இன உணர்வு உங்களுக்கு உண்டா? அந்த காங்கிரஸில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் உள்ளும் புறமும் அறிந்தவன் நான், உள்ளும் புறமும் அறிந்தவன். இனப்பற்று என்பது எள்முனையும் கிடையாது. மொழி பற்றுக்கும் அவர்களுக்கும் எள் மூக்கின் முனைகளவும் கிடையாது. தங்கள் பதவி பற்று என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இந்த சமூகத்தில் எது நடந்தால், முள்ளிவாய்க்கால் பிரச்சனையா அவன் குரல் கொடுத்து பார்த்திருக்கிறீர்களா? முல்லை பெரியாறு பிரச்சனையா அவன் வீதியில் வந்து போராடி பார்த்திருக்கிறீர்களா? காவிரி நீர் பிரச்சனையா அவன் கால் கடுக்க நடந்து வந்து ஒரு பாத யாத்திரை நடத்தி பார்த்திருக்கிறீர்களா? இந்த சமுதாயத்தின் எந்த பாதிப்புக்காவது அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா? சத்தியமூர்த்தி பவனை விட்டு வெளியே வந்திருக்கிறார்களா? முதலில் கிராமம் கிராமமாக மக்களை சந்தித்திருக்கிறார்களா? அவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. மேலே இந்திரா காந்தியினுடைய ஆரம்பித்து வைத்த கட்சி இருக்கிறது, காங்கிரசுக்கென்று இந்திய அளவில் வாக்கு வங்கி இருக்கிறது. எப்படியோ மத்தியில் ஆட்சி வரும், அந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் மிரட்ட முடியும். காரணம், இரண்டு திராவிட கட்சிகளும் பலவீனமானவர். இரண்டு திராவிட கட்சிகளும் பலவீனமாக இருப்பதனால், கரை படிந்தவர்களாக இருப்பதனால் மிரட்டுவதற்கு அவர்களுக்கு வசதி இருக்கிறது. மிரட்டி மிரட்டி 10 பேர் எம்பி ஆகிறான், 20 பேர் எம்எல்ஏ ஆகிறான். ஆனால் நேற்று வரை அஞ்சி கிடந்த கலைஞர் இனி அஞ்ச மாட்டார். இப்பொழுது இனி அவர் மிரட்டுவார் மன்மோகன் சிங்கை. ஏனென்றால் ராகுல் காந்தி என்கிற மனிதன் இந்தியாவின் தலையெழுத்தை புதிதாக எழுதப் போகிறான் என்று காங்கிரஸ்காரன் சொல்லிக் கொண்டிருந்தது கலைஞருடைய மனதிற்குள்ளும் ஓடிக்கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தியின் முகத்திரை முழுவதுமாக கிழிந்திருக்கிறது.
ராகுல் காந்திக்கு இணையாக முலாயம் சிங் யாதவ் கூட நிற்கவில்லை. முலாயம் சிங் யாதவுடைய மகனுடைய செல்வாக்குக்கு முன்னால் ராகுல் காந்தியின் செல்வாக்கே செல்லுபடியாகவில்லை. எனவே இந்த காங்கிரஸ் என்பது இங்கே இருப்பது எப்படி? இந்த இனத்தை அழிக்கிற பொழுது உதவியாக இருந்தவர்கள், எந்த இனப்பற்றும் எந்த மொழி பற்றும் எந்த சமூக பற்றும் இல்லாத அந்த கட்சி நமக்கு தேவையா? இல்லை. நான் இப்பொழுது சொல்கிறேன், இந்த மேடையை பயன்படுத்திக் கொண்டு சொல்கிறேன், ஊடகங்களின் மூலமாக நண்பர்களே, நான் இப்பொழுது சொல்வது மிக முக்கியமான செய்தி. இந்த ஊடகங்கள் சார்பாக இந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் அறிந்து கொள்வதற்கான செய்தி நான் கேட்கிறேன். ஜெனீவா மாநாடு, ஜெனீவாவில் 47 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த மனித உரிமை குழுவில் அமெரிக்கா கொண்டு வந்து சேர்த்திருக்கிற மனித உரிமை மீறல் தீர்மானத்தில் இலங்கைக்கு எதிராக இந்த இந்திய அரசு வாக்களிக்கவில்லை என்றால், மன்மோகன் சிங் அரசு ராஜபக்சேவின் முதுகுக்கு பின்னாலே தான் நிற்கும் என்ற நிலை இருந்தால், கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன் சார்பாக வைத்திருக்கிற மத்திய அமைச்சர்களை உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்வாரா? அழகிரி ராஜினாமா செய்வாரா? மத்திய அமைச்சர் பொறுப்பிலே இருந்து அழகிரி தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வருவாரா? இந்த அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வரட்டும். அதற்கு பிறகாவது தமிழ் இனம் குறித்து பேசுவதற்கும் ஈழ மக்களுக்கு கண்ணீர் சிந்துவதற்கும் கொஞ்சமாவது தகுதியை இனி கலைஞர் தேடிக்கொள்ளலாம். ஆனால் அவர் செய்ய மாட்டார். அப்படி மனித உரிமை மீறல் தீர்மானத்தை இந்திய அரசு ஆதரிக்காமல் போனால், தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை காங்கிரஸ்காரர்களும் கதர் சட்டை அணிவதை நிறுத்துவதற்கு தயாரா? காங்கிரஸ்காரன் என்று சொல்லிக் கொள்ளவே அவமானம் என்று சொல்லிவிட்டு வெளியே வர தயாரா? இது நடக்க போகிறது. எனவே உங்களுக்கு சொல்கிறேன், ஊழல் மலிந்த திமுக அதிமுக இரண்டையும் புறம் தள்ளுகிறோம் நம் நலனுக்காக. நமக்கு கலைஞர் நலன் முக்கியமில்லை, ஜெயலலிதா நலன் முக்கியமில்லை. நமக்கு நம்முடைய நலன் முக்கியம், நம் பிள்ளைகளின் நலன் முக்கியம், நம் வருங்கால சமுதாயத்தின் வாழ்வின் நலன் நமக்கு முக்கியம். இதை வைத்துத்தான் நாம் மனிதர்களை தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மலிந்த ஒரு அசிங்கமான அருவருப்பான மனிதர்களை கொண்ட ஒரு அமைப்பு புறம் தள்ளுகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மால் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. மக்கள் அளித்த வாக்கினால் 2016 நிச்சயம் தானாகவே ஜெயலலிதா விடைபெற்றுக் கொள்வார். ஜெயலலிதா விடைபெற்றுக் கொள்ளக்கூடிய சூழலை தமிழக அரசியல் உருவாக்கும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்கள் அந்த சூழலை கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவேளை அதற்கு முன்பே பெங்களூர் தீர்ப்பு வேறு மாதிரி வந்தாலும் வரலாம், எதுவும் நடக்கலாம். ஆங்கிலத்திலே ஒரு வாசகம் உண்டு, a week is the longest period in politics என்று சொல்வார்கள். அரசியலில் ஒரு வாரம் என்பதே நீண்ட காலம். ஒரு வாரத்திற்குள் எதுவும் நடக்கலாம். எனவே நாளை எதுவும் நடக்கலாம். அப்படி நடந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கவர்ச்சியை இழந்து வெளியேறினார். திமுகவை மறுதளித்தோம், அதிமுகவை மறுதளித்தோம், இனப்பற்றும் மொழிப்பற்றும் இல்லாத காங்கிரஸை மறுதளித்தோம். முஸ்லீமை பிளவுபடுத்தி தங்கள் அரசியல் ஆதிக்கத்தை வளர்த்துக் கொள்ள நினைக்கிற அவர்களை ஒரு நாளும் பெரியார் வளர்த்தெடுத்த இந்த மண்ணில் அந்த விதை விழுந்து விருட்சமாக மாறவே மாறார். எனவே பிஜேபியை புறந்தள்ளுகிறோம். சரி, மீது எஞ்சி இருப்பது யார்? இந்த கேள்வியை உங்களிடம் கேட்பதற்கு முன்பு எனக்கு நானே கேட்டேன், பலமுறை கேட்டேன். மக்கள் விரோத கட்சி திமுக, மக்கள் நலனில் மிகப்பெரிய ஈடுபாடு கொள்ளாத கட்சி அதிமுக, மக்கள் என்றால் இனத்திற்கே விரோதமான கட்சி காங்கிரஸ், மதவாத அரசியலை நடத்தக்கூடியது பாரதிய ஜனதா. புறந்தள்ளி விடுகிறேன். எஞ்சி இருப்பது யார்? யார்? மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ், அதற்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார மேதை நடிகர் விஜயகாந்த். என்றால் அவர் பெரிய பொருளாதார மேதை, காரல் மார்க்ஸையே கரைத்து குடித்தவர் என்று புரிந்ததனாலே தான் காம்ரேடுகள் அங்கே போய் நின்று இருக்கிறார்கள்.
எனக்கு காம்ரேடுகள் பற்றி தான் இப்பொழுது நிறைய கவலையே. எப்படி இந்த சித்தாந்த ரீதியாகவே சிந்தித்து பழக்கப்பட்டவர்கள் தங்கள் சிந்தனையை அடகு வைத்து விட்டார்கள். 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கும் அதிகபட்சம் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வருவதற்கும் மாறி மாறி காரல் மார்க்ஸை போயஸ் தோட்டத்திலும் கோபாலபுரத்திலும் அடகு வைப்பது நியாயமா காம்ரேடுகளே? ஒரு மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும். மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்றால் இதுவரையில் தமிழகத்து ஆட்சி நாற்காலியில் அமர்ந்து கரை படிந்த கரங்கள் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். தேடினேன். தேடுகிற பொழுது மருத்துவர் ராமதாஸை நினைக்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அரசியலுக்குள்ளே வருகிற பொழுது, வன்னியர் அமைப்பின் தலைவராக இருக்கிற பொழுது, இவ்வளவு பெரிய தைலாபுரம் தோட்டம் அவருக்கு சொந்தமாக இருந்ததா? மருத்துவர் ராமதாஸ் திண்டிவனத்தில் 5 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்த ஒரு டாக்டர். நான் குறை சொல்லவில்லை. ஏன் டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறார்? இவர் எவ்வளவு ரூபாய் வாங்குவார் என்று எனக்கு தெரியாது. 5 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்தவர் அவர். 5 ரூபாயாக வாங்கி தைலாபுரம் தோட்டத்தை உருவாக்க முடியுமா? தைலாபுரம் தோட்டம் இப்பொழுது எப்படி விரிந்து கிடக்கிறது எனக்கு தெரியாது. நான் அதற்குள்ளே கால் எடுத்து வைத்ததில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சி என்று பெருந்தலைவர் காமராஜர் ஊர் ஊராக சென்று சொன்னார். எவனும் நம்பவில்லை. அந்த கருணாநிதிக்கு பக்கத்திலே இருந்துவிட்டு வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் சொல்லத் தொடங்கினார். பார்த்தவன் சொல்கிறான், உண்மையாகத்தான் இருக்கும். எம்ஜிஆரை நம்பினார்கள். இப்பொழுது தைலாபுரம் தோட்டம் எப்படி வந்தது நமக்கு தெரியாது. நேற்று வரை ராமதாசின் படைத்தளபதியாக இருந்த வேல்முருகன் சொல்கிறார், நூற்றுக்கணக்கான ஏக்கர் அளவுக்கு தைலாபுரம் விரிந்திருக்கிறதே, இது எப்படி வந்தது? அவர் கேட்கிறார். எனவே மருத்துவர் ராமதாஸ் ஊழலற்ற மனிதர் என்று நாம் சான்றிதழ் வழங்க முடியுமா? முடியாது. மருத்துவர் ராமதாசினுடைய சாதி அரசியலை நாம் சகித்துக் கொள்ள முடியுமா? முடியாது. சாதி சார்ந்தும் மதம் சார்ந்தும் அரசியல் அமைப்பில் இடமே கிடையாது. தலித்துகளுக்கு மட்டும்தான் அரசியல் அமைப்பில் இடம் உண்டு. காரணம், தலித் என்பது சாதி அல்ல. நண்பர்களே, காலம் காலமாக ஒடுக்கப்பட்ட அவர்கள் தான் தொல் தமிழர்கள், பழங்குடி தமிழர்கள். அவர்களுடைய மண் இது. எனவே அவர்களை நான் சாதியாக ஒருபோதும் பார்ப்பதில்லை. மாறாக மனிதர்களை சாதி சாதியாக நீங்கள் பிரித்துக் கொண்டே போனால் நீதி எப்படி வந்து சேரும்? எனவே தங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக ஒரு குறிப்பிட்ட சாதியை பயன்படுத்த முனைந்து இன்றைக்கு பெரும் சொத்துக்கு அதிபதியாகிவிட்ட டாக்டர் ராமதாஸை நான் எப்படி கருணாநிதியை புறக்கணிப்பவன், ஜெயலலிதாவை மறுதளிப்பவன் ராமதாஸை வரவேற்க முடியும்? முடியாது. ராமதாஸும் நாம் விட்டு விடுகிறோம். எஞ்சி நிற்பது 2 பேர், விஜயகாந்தும் வைகோவும். சேர்த்து பேசுவதே அநீதி. நண்பர்களே, ஒரு 10 பேர் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய சுனையும் பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு கங்கையும் ஒன்று என்று பேசினால் பேசுபவனுடைய சிந்தனையில் ஏதோ கோளாறு இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு விஜயகாந்த் மீது எந்த தனிப்பட்ட வருத்தமும் கிடையாது. விஜயகாந்த் கட்சியை தொடங்குகிற பொழுது ஒரு நாள் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டார். உங்களுடைய சுதந்திர வேள்வி சொற்பொழிவுகளை ஒரு நண்பர் போட்டுக்கொண்டே வந்தார். காரில் கேட்டு வியந்து போனேன். எனக்கு இவையெல்லாம் தெரியாது ஐயா, நீங்கள் தயவு செய்து இவற்றை அந்த வெள்ளந்தியாக பேசிய மனிதனை நான் பாராட்டுகிறேன், எனக்கு உங்களால் கொடுக்க முடியுமா என்றார். நான் 12 தேச தலைவர்களின் தியாகங்கள் குறித்து முழுமையாக சொல்லி இருக்கிறேன், தாராளமாக கேளுங்கள் என்று சொல்லி கொடுத்தேன். நண்பர்களே, அவர் மீது எனக்கு ஒன்றும் பகை கிடையாது. ஆனால் ஒரு சின்ன கேள்வி இருக்கிறது. சின்ன கேள்வி என்ன தெரியுமா? விஜயகாந்த் ஏன் வர வேண்டும்? ஊழல் கருணாநிதியை ஒழித்து ஊழல் ஜெயலலிதாவை அகற்றி ஊழலற்ற விஜயகாந்த் வர வேண்டும், அதுதானே. ஆனால் விஜயகாந்த் எங்கிருந்து வருகிறார்? சினிமா உலகத்தில் இருந்து வந்திருக்கிறார். சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய யாராவது கருப்பு பணமே வாங்கியதில்லை என்று சத்தியம் செய்ய முடியுமா?
நான் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினேன் என்று மத்திய அரசிடம் கணக்கு காட்டி வருமான வரியை முழுமையாக செலுத்தி அது மக்கள் நல திட்டத்திற்கு போகட்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் ரஜினிகாந்திலே இருந்து கமலஹாசனிலே இருந்து விஜயகாந்த் வரையில் யாருமே கிடையாது. யாரும் கிடையாது. அவர்கள் மனசாட்சி பேசட்டும். 20 கோடி ரூபாய் 25 கோடி ரூபாய் என்று ஊதியம் பெறுகிற இந்த நடிகர்கள் முழு கணக்கையும் காட்டுகிறார்களா? கிடையாது. எம்ஜிஆர் உத்தமர் என்று உலகம் நம்புகிறது. எம்ஜிஆரே ஒரு கட்டத்தில் சொன்னார், நான் கருப்பு பணம் வாங்கியது உண்மை. திரைப்பட நடிகராக இருந்த பொழுது கருப்பு பணம் வாங்கியது உண்மை என்று பகிரங்கமாக சொன்னார். விஜயகாந்த் சொல்லட்டும். நண்பர்களே, அரசுக்கு முறையாக வருவாயை காட்டி அதற்கு வேண்டிய வரியை செலுத்தி அந்த வரி பொதுமக்கள் நலனுக்குத்தான் போகும் என்று நினைக்காமல் கருப்பு பணம் வாங்குகிற ஒரு கலைஞர் அரசியலுக்கு வந்து 1,00,000 கோடி 1,00,000 கோடி. நண்பர்களே, யோசியுங்கள். 50,000 கோடி ஒரு ஆண்டு பட்ஜெட் இருந்தது தமிழகத்தில். 65,000 கோடியாக மாறியது. இன்றைக்கு இந்தியாவிலேயே 1,00,000 கோடி மேல் வருவாய் வரவு செலவு திட்டத்தை போடுகிற 4 மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த 1,00,000 கோடியை எப்படி பங்கிடுவது, என்னென்ன திட்டங்களுக்கு தருவது என்ற இடத்தில் கொண்டு போய் விஜயகாந்தை உட்கார வைக்க முடியுமா? யோசியுங்கள். கடைசி ஒவ்வொன்றாக கழிக்க வேண்டும். இது சரியில்லை, இது சரியில்லை என்று கழித்துக் கொண்டே வர வேண்டும். நிறைவாக சொல்கிறேன், உலகத்தில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நான் பேசுகிறேன், வார்த்தைகளை கூட்டிக் கொண்டே போனால்தான் பேச்சுக்கலை பிறக்கும். வணக்கம் என்று சொல்லிவிட்டு நின்று விட்டால் பேச்சுக்கலை பிறக்க, வார்த்தைகளை கூட்டிக் கொண்டே போனால் பேச்சுக்கலை பிறக்கும். நண்பர்களே, எழுத்துக்களை கூட்டிக் கொண்டே போனால் உரைநடைக்கலை பிறக்கும். வண்ணங்களை கூட்டிக் கொண்டே போனால் ஓவியக்கலை பிறக்கும். சரிகம பதனிசா என்ற ஸ்வரங்களை கூட்டிக் கொண்டே போனால் இசைக்கலை பிறக்கும். உலகத்தில் எல்லா கலைகளும் கூட்டலிலே தான் பிறக்கும். கழித்தலில் கண்டெடுக்கப்படுவது ஒரே ஒரு கலை, அதுதான் சிற்பக்கலை. சிற்பம் கழித்தலில் கண்டெடுக்கப்படுகிறது. ஒரு பாறைக்குள்ளே ஒரு சிற்பம் இருக்கிறது. அந்த சிற்பம் ஒரு சிற்பிக்கு தெரிகிறது, நமக்கு தெரியவில்லை. நமக்கு தெரியாதபடி அந்த சிற்பத்தை வேண்டாத பகுதிகள் மூடிக்கொண்டிருக்கின்றன பாறையில். இந்த சிற்பி என்ன செய்கிறான்? ஒரு உளி, ஒரு சுத்தி எடுத்துக் கொண்டு வருகிறான். வேண்டாத பகுதிகளை கழித்துக் கொண்டே வருகிறான். வேண்டாத பகுதிகள் முழுமையாக கழித்து முடித்து விட்ட பிறகு அற்புதமான கடவுள் சிலை அந்த பாறையில் தெரிவது போல் இந்த அரசியலில் வேண்டாத சக்திகளை கழித்துக் கொண்டே வந்தால் கடைசியில் நம் கண்ணுக்கு தெரிகிற சிற்பம் தான். அதுதான் நான் கண்டெடுத்த முடிவு நண்பர்களே. என் அரசியல் ஞானத்தில் கண்டெடுத்த முடிவு. ஒழுக்கம் உள்ளவனா நீ என்று கேட்டால் ஆம், என் ஒழுக்கத்தை எவனும் குறை சொல்ல முடியாது என்று நெஞ்சுயர்த்தி பேசக்கூடிய ஒரு தலைவன் வைத்து. நேர்மையாளனா நீ என்று கேட்டால் ஆம், என் 47 ஆண்டு கால அரசியலில் என் நேர்மையை சந்தேகித்து ஒருவனும் பேச முடியாது என்று உரத்த குரலில் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய தலைவன் ஒரே தலைவன் வைகோ. ஒரு செப்பு காசை கூட அரசியல் களத்திலே வந்து அறத்திற்கு புறம்பாக சேர்க்காதவனா நீ என்று கேட்டால் ஆம், இழந்தவனே தவிர ஈட்டியவன் நான் இல்லை என்று நெஞ்சுயர்த்தி சொல்லக்கூடிய ஒரே தலைவன் வைகோ. கொள்கை கோவணத்தை என்றாவது நீ இழந்திருக்கிறாயா? கலைஞர் அடிக்கடி கொள்கை வெட்டி சந்தையிலே போய் வியாபாரம் செய்வதற்கு முனைகிறார்கள். ஆனால் வைகோ இந்த இனம் குறித்து பேசத் தொடங்கினான். இன்று வரை இந்த இனத்தை காட்டிக் கொடுத்தான் என்று சொல்ல முடியுமா? ஒரு குட்டிமணியையும் ஒரு ஜெகனையும் காட்டிக் கொடுத்த வரலாற்று பழி கலைஞருக்கு இருக்கிறது. ஆட்சியில் இருந்த பொழுது எந்த இழப்பு ஏற்பட்டாலும் இந்த ஈழம் குறித்து பேசுவதை என்றாவது வைகோ நிறுத்தியதுண்டா? சிறை என்று சொன்னதற்காக தன்னுடைய கொள்கையை மாற்றியதுண்டா? இந்த இனத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். ஜெயலலிதாவோடு வைகோ கூட்டணி வைத்தார், நான் அதை மறுக்கவில்லை. ஜெயலலிதாவோடு வைகோ கூட்டணி வைக்கிற ஒரே காரணத்திற்காக ஜெயலலிதாவுக்கு விடுதலை புலிகளை ஆகாது, பிரபாகரனை பிடிக்காது,
ஜெயலலிதாவிடம் ஒரு 20 இடங்களை பெற்றுவிட வேண்டும் என்றால் பிரபாகரனை பேசக்கூடாது, விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்று ஒரு கணமாவது சிந்தித்து மாற்றி தன்னுடைய ராகத்தை வாசித்ததுண்டா வைகோ? ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டே பிரபாகரனை பற்றி பேசுகிற நெஞ்சுரம் வைகோவுக்கு இருந்தது. விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தருகிற ஆண்மை வைகோவுக்கு இருந்தது. யோசியுங்கள். ஒரு முல்லை பெரியார், இன்றைக்கு இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை என்றால் பல பேர் சொல்கிறார் வைகோ அவர் ஈழம் பற்றி பேசுவார், அவர் பிரபாகரனை பற்றி பேசுவார், அவர் தமிழ்நாட்டை பற்றி எங்கே கவலைப்படுகிறார் என்று நான் கேட்கிறேன். முல்லை பெரியாறு ஈழத்திலா இருக்கிறது? முல்லை பெரியாருக்காக வருந்தி வருந்தி போராடியவன் யார்? கேரளாவே ஸ்தம்பித்து போகிறார் போல் 13 புறவழி சாலைகளையும் தடுத்து ஒரு பொருள் கூட போக முடியாமல் ஒரு நாளில் 1 கிலோ தக்காளி 250 ரூபாய்க்கு விற்ற பொழுது ஐயோ இந்த தமிழனை நாம் பகைத்துக் கொண்டால் உணவு பொருளே கிடைக்காமல் போய்விடுமோ என்று உணரச் செய்தவன் யார்? வைகோ. முல்லை பெரியாருக்கு போராடியவன், விவசாயிகளுக்கு உரவிலை ஏறிக்கொண்டே போகிற பொழுது எதிர்த்து தஞ்சையிலே களம் கண்டவன். வெறும் இனத்தை பற்றி பேசுபவன் இல்லை வைகோ, வெறும் மொழிக்காக குரல் கொடுப்பவன் இல்லை வைகோ, வெறும் ஈழத்தை தன்னுடைய வாழ்க்கை நோக்கமாக வைத்திருப்பவன் இல்லை வைகோ. தமிழை சாதி வாழுகிற இடம் அனைத்தும் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனைத்தான் நான் தேர்ந்து பார்க்கிற பொழுது எல்லா கழிவுகளையும் கழித்து முடித்த பிறகு கடவுள் சிலையாய் எனக்கு காட்சி தருகிறான். அந்த வைகோவினுடைய வேட்பாளர் தான் நம்முடைய திருமலை குமார். நண்பர்களை நிறைவாக சொல்கிறேன், 5 நிமிடம் இருக்கிறது. திருமலை குமார் ஏற்கனவே சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் இருந்தவர், வாசுதேவநல்லூர் தொகுதியின் சார்பாக. இந்த 5 ஆண்டு காலத்தில் விஜயகாந்த் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர், எழுந்து நின்று உருப்படியாவது எந்த பிரச்சனையாவது அவரால் பேச முடியுமா? இந்த தொகுதி குறித்து சிந்தித்து சிந்தித்து பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் புத்தகமாக வந்திருக்கிறது, புரட்டி பாருங்கள். எனவே விவரம் அறிந்த மனிதனைத்தான் வைகோ பக்கத்தில் வைத்துக் கொள்வாரே தவிர விலாசமற்றவர்களை எல்லாம் அவர் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சுமையாக்க மாட்டார். எனவே வேட்பாளர் என்கிற தகுதி யோசித்தால் திருமலை குமார் உங்கள் கண் முன்னாலே நிற்பார். ஒரு தலைவன் என்கிற தகுதி என்றால் அனைவரை விட உயரமாக வைகோ நிற்பார். ஒரு இயக்கம் என்கிற தகுதி, நண்பர்களே, இந்த மதிமுக தேர்ந்தெடுத்திருக்கிற சின்னம் பற்றி யோசியுங்கள். 5 நிமிடம் இருக்கிறது. 5 நிமிடம் இருக்கிறது. மிக முக்கியமான செய்தி சொல்கிறேன். இந்த வைகோ எப்படிப்பட்ட மனிதன் என்று நான் சிந்திக்க வியந்து போகிறேன். பம்பரம் சின்னத்தை வைத்திருக்கிறார். எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னத்தை கொண்டு வந்தார். அவருடைய வெற்றிக்கு மூல காரணம் அது. இப்படி கையை காட்டிவிட்டே போய்விடுவான். ஆனால் காங்கிரஸ்காரன் ஏன் அழிந்தான்? அவன் வைத்திருந்த சின்னத்தை சாதாரணமாக மனிதர்களால் வரைய முடியாது. காளை மாடு சின்னம் ஒரு ஓவியனை வரவழைத்து ஒரு நாள் முழுவதும் வரையும். இல்லை பசுவும் கன்றும் சின்னம். பிறகுதான் கொஞ்சம் கை வந்தது. ஆனால் பம்பரம் நான் அந்த சின்னத்தை பற்றி யோசிக்கிறேன். என்ன மனிதன் இவன்? பம்பரத்தை தேர்ந்தெடுத்தான். பம்பரம் நீங்கள் பார்த்தால் படுத்த நிலையில் இருக்கிற பம்பரம் இல்லை. அது பம்பரம் பார்த்திருக்கிறீர்களா? வைகோவினுடைய சின்னம் பம்பரம், நின்று கொண்டிருக்கிற பம்பரம். பம்பரம் எப்பொழுது நிற்கும்? சுழலுகிற போதுதான் நிற்கும். இடையறாமல் சோர்வறியாமல் சுற்றுகிற போதுதான் பம்பரம் நிற்கும். சோர்வடைந்து சுற்றுவதை நிறுத்திவிட்டால் தான் படுக்கும். நாங்கள் படுத்த பம்பரம் இல்லை. இந்த தமிழ் சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு இடையறாமல் பம்பரம் போல் சுற்றிக் கொண்டிருப்பவர்கள், இந்த மண்ணுக்காகவே எங்களை முழுமையாக அர்ப்பணித்து இயங்கிக் கொண்டிருப்பவர்கள். நான் நேற்றும் சொன்னேன், நடராஜர் சிலையை பாருங்கள். நடராஜர் சிலை என்பது கடவுள் சிலை என்று நினைக்காதீர்கள். அது ஒரு தத்துவம், ஒரு தத்துவத்தின் குறியீடு. நேற்று நடராஜர் சிலையை பார்த்திருந்தால் அவர் ஆடிக்கொண்டே இருப்பார். இன்று நடராஜர் சிலையை பார்த்தாலும் அவர் ஆடிக்கொண்டே இருப்பார். நாளை நடராஜர் சிலையை பார்த்தாலும் அவர் ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? இயங்கிக் கொண்டிருப்பது தானடா வாழ்வு.
தேங்கி விடுவது சாக்கடை, இயங்குவது ஆறு. ஆறு ஊரின் ஆரோக்கியம், சாக்கடை சமூகத்தின் சாபம். மனிதா, சாக்கடை போல் தேங்கி விடாதே, ஆறு போல் ஓயாமல் இயங்கிக் கொண்டே இரு. என்னை பார், ஆடிக்கொண்டே இருக்கிறேன் என்று நடராஜர் சொன்னதை போல் வைகோ சொல்கிறார். நண்பர்களே, எங்களை பாருங்கள், எங்கள் பம்பரம் சுழன்று கொண்டே இருக்கிறது, இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே அந்த பம்பரத்திற்கு நீங்கள் வாக்களித்து வாசுதேவன் நல்லூர் தொகுதியில் வேட்பாளராக நின்று சட்டமன்றத்திற்கு சென்று சாதனை படைத்த திருமலை குமார் இந்த சங்கரன் கோவில் சார்பாக சென்று புதிய சரித்திரம் படைக்க நீங்கள் ஒரு வரலாற்று தீர்ப்பை எழுத வேண்டும். நண்பர்களே, இது வெறும் சங்கரன் கோவில் தேர்தல் அல்ல. நிறைவாக நான் சொல்கிறேன், முதலிலேயே சொன்னேன், திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் ஆட்சி நாற்காலியில் போய் அமர்ந்தது போல் இந்த சங்கரன் கோவிலில் வெற்றி பெறுகிற மதிமுக 2016 வைகோவை முதல்வராக்கும். உங்கள் மண்ணின் மைந்தர் முதல்வராவதற்கு நீங்கள் முடிவெடுங்கள். நன்றி, வணக்கம்.